Good morning, students. Today we are going to discuss about Geography, Unit 3, Atmosphere. What is atmosphere? Atmosphere is like envelope of gases surrounding the earth. Before getting the lessons, first we want to understand the composition and structure of atmosphere, differentiate between weather and climate, to correlate the factors influencing weather and climate, and then recognize the classification of clouds, wind and rainfall. அதாவது நம்ம வளிமண்டலத்தை பற்றியும் வளிமண்டலத்தினுடைய அமைப்பு, அதனுடைய அடுக்குகள், காலநிலை மற்றும் வானிலைக்குரிய வேறுபாடுகள், மேகம், காற்று, மழை ஆகியவற்றினுடைய வகைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். First, introduction. As we know, Earth is a unique planet where life is found. The air is essential for the survival of all forms of life. The blanket of air that surrounds the earth is called the atmosphere. It is held close to the earth by gravitational attraction. இப்போ பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோள்களிலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக திகழக்கூடியது. இந்த காற்று இல்லை அப்படின்னா நம்மளால் இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்மளால் உயிரினங்கள் உயிர் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கு காற்று மிக மிக அவசியமானது. இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம புவியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காற்று படலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அட்மாஸ்பியர் புவியினுடைய மேற்பரப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எதனுடைய அட்ராக்ஷன் காரணம் அப்படின்னா கிராவிடேஷனுடைய அட்ராக்ஷன் தான் காரணம். நவ் காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர், அதனுடைய கூட்ட அமைப்பு. இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா அது எதெல்லாம் சேர்ந்தது, அதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா atmosphere is a mixture of gases, water vapor and dust particles. A permanent gases nitrogen 78% and oxygen 21%, which constitute 99% of the total composition. The remaining 1% is occupied by argon, carbon dioxide, neon, helium, ozone and hydrogen. Water vapor 0-0.4% found, and dust particles such as salt particles, pollen grains, smoke, soot, volcanic ashes are also found in atmospheres. இப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது பர்மனன்ட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அதில் எந்த விதமான 99% இருக்குது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 1% அப்படின்னு சொன்னால் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த கேஸஸ்ன்னு சொல்கிறோம். அதில் வாட்டர் வேப்பரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டஸ்ட் பார்ட்டிகல், சால்ட் பார்ட்டிகல்ஸ், போலன் கிரைன்ஸ், இது ஸ்மோக், ஷூட், வல்கானிக் கேஸஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் கேஸஸ் தான் காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஃபேக்ட் பாருங்கள். இந்த இயர் 1772 டேனியல் ரூதர்ஃபோர்ட் டிஸ்கவர்ட் நைட்ரஜன் இன் அட்மாஸ்பியர். In the year 1774, Joseph Priestley discovered oxygen in atmosphere. இந்த அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத 1772லையும் 1774லையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. Each gases in the atmosphere is own world. Like oxygen is most important for living organisms. CO2 absorbs heat and keeps the atmosphere warm. Nitrogen acts as a diluent and is chemically inactive. Ozone helps in producing in the earth from harmful ultraviolet radiation. The solid particles in the atmosphere act as nuclei on which water vapor condenses to form precipitation. அது நம்ம ஆர்கனைசம்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். அதே மாதிரி CO2 அட்மாஸ்பியரை அதில் இருக்கக்கூடிய ஹீட் அண்டு இதை அப்சர்வ் பண்ணி வெதுவெதுப்பாக வச்சுக்கக்கூடியது. அதே மாதிரி நைட்ரஜன் எந்த விதமான இன்ஆக்டிவும் இல்லாமல் அது ஒரு டைலூயன்ட்
கெமிக்கலாகவே இருக்குது. அதாவது செறியூட்டும் வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவாகவே இருக்குது. அதே மாதிரி ஓசோன் லேயர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஓசோன் லேயர் தான் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை வந்து ஃபுல்லாக இங்கே வராமல் நம்மளை அதை பாதுகாக்குது. அதே மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது திட மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடியது வாயுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது, அது நீர் துளிகளாக மாறி, அதாவது வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ், அங்கே வந்து நீராவி சுருங்குதல் அப்படிங்கிறது நடைபெறுது இல்லையா, அந்த நடைபெற்று தான் நமக்கு மழைப்பொழிவாக கொடுக்குது. பெர்சிபியேஷன் அப்படின்னா மழைப்பொழிவு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். Atmosphere is comprised based on 5 layers. First one, Troposphere, Stratosphere, Mesosphere, Thermosphere and Exosphere. இந்த 5 லேயராக, அதாவது எர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட இதிலிருந்து லேயர்ஸை வந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து லேயராக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ட்ரோபோஸ்பியர், செகண்ட் இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது மீசோஸ்பியர், நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது தெர்மோஸ்பியர், லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்காங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடியது, அதனுடைய அப்பர் லிமிட்டு என்னன்னு சொல்லக்கூடியது, அதில் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுது அப்படிங்கிறதான் இந்த லேயரில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு மூவிங் ஆன் த லேயர் ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் மீன்ஸ் வளிமண்டல கீழ் அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. த லோவஸ்ட் லோயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் த ட்ரோபோஸ்பியர். வளிமண்டலத்தினுடைய லோயர் கீழே இருக்கக்கூடியது, ஃபஸ்ட் இருக்கக்கூடியது தான் ட்ரோபோஸ்பியர். த கிரீக் வேர்ட் ட்ரோபோஸ் மீன்ஸ் சேஞ்ச். The layer extends up to 8 kilometers at the poles and up to 18 kilometers at the equator. இது நம்ம ஈக்குவேட்டர் சைடில் 18 கிலோமீட்டர்ஸ் ஹைட்லையும் போல்ஸ் பகுதியில் 8 கிலோமீட்டர்ஸ்லையும் வரலும் பரவி இருக்கு. த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட். இதனுடைய டெம்பரேச்சர் இந்த ட்ரோபோஸ்பியரில் டெம்பரேச்சர் வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். Almost all weather phenomenon take place in this layer. வானிலை அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய அனைத்து அந்த வெதர் ஃபெனோமினன்னு சொல்லக்கூடியது வானிலை மாற்றங்கள் நிகழ்வுகள்னு சொல்லக்கூடியது அத்தனை நிகழ்வுகளும் இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடைபெறுது. ஸோ இட் இஸ் கால்டு வெதர் மேக்கிங் லேயர். த அப்பர் லிமிட் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்டு ட்ரோபோபாஸ். அந்த 18 கிலோமீட்டர் வரலும் நம்ம ஈக்குவேட்டர் பகுதியில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 18 கிலோமீட்டர் முடிவடையக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது தான் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃப்ளை வித் திஸ் லேயர். திஸ் லேயர் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் திஸ் இஸ் ஆஸ் வெதர். இங்கே தான் அந்த வானிலை மாற்றங்கள் எல்லாமே நடைபெறுது. நெக்ஸ்ட் த செகண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் லேயர் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த ட்ராப்போஸ்பியர் நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது மீள் அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் above the troposphere. It extends to a height of about 50 km above Earth's surface. Since this layer is concentration of ozone molecules, it is also referred as ozonosphere. அதில் வந்து ஓசோன் மாலிகுல்ஸ் வந்து நிறைய மூலக்கூறுகள் இருக்கிறதுனால அதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் இன் திஸ் லேயர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். லார்ஜ் ஜெட் பிளான்ஸ் நார்மலி ஃப்ளை ஹியர். ஜெட் பிளான்ஸ் வந்து இங்கே இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஃப்ளை ஆகுது. த அப்பர் லிமிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டோபாஸ். ஸ்ட்ராட்டோபாஸ் அதனுடைய அந்த 50 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் முடிவடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த லேயரை தான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். திஸ் லேயர் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஓசோன் லேயர்ஸ் ஃபில்டர்ஸ் அவுட் த சன்ஸ் ஹார்ம்ஃபுல் ரேஸ். இந்த ஓசோனோஸ்பியர் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சன்ஸ் ரேஸில் வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடியது. தெர்மோஸ்பியர் இஸ் த தேர்ட் லேயர் of the atmosphere. Extends between 50 km and 80 km. The temperature decreases with increasing height. இதில் டெம்பரேச்சர் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த மெட்ராய்ஸ் நியரிங் த எர்த்.
get burned here. The uppermost limit of the Mesosphere is the mesopause. அதனுடைய uppermost என்னன்னு சொல்கிறது அப்படின்னா mesopause அப்படின்னு சொல்கிறது. இந்த மீசோஸ்பியரில் தான் விண்கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெட்ரார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விண்கற்கள் இந்த அடுக்குக்குள்ளே வரும்பொழுது தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் burned here, எரிக்கப்படுது. Thermosphere is the fourth hottest and thickest layer. This layer extends to about 600 kilometers. The composition of gases in this layer, thermosphere, is more or less uniform. Hence it is called Homosphere. இது வந்து வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர், அதாவது திக்கஸ்ட் அண்டு ஹாட்டஸ்ட் லேயர்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து என்னென்னு சொல்கிறது அப்படின்னா ஹெமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து வாயுக்களினுடைய அளவு வந்து சீராக கீழ்ப்பகுதியில் வந்து சீராக இருக்கும். ஆகையால் தான் இது வந்து ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. The upper portion of the thermosphere has uneven composition of gases and hence it is referred as heterosphere. அப்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அன்ஈவனாக இருக்கும், ஈவனாக இருக்காது. ஆகையால் இதை ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ஈவனாக இருக்கக்கூடியது, ஒரே யூனிஃபார்மாக இருக்கக்கூடியதை ஹெமோஸ்பியர், அன்ஈவனாக இருக்கக்கூடியதை ஹெட்ரோஸ்பியர். தெர்மோஸ்பியர்லேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி வரலும் யூனிஃபார்மாக இருக்கும், அதுக்கு மேலே போகும்போது அன்ஈவனாக இருக்கும். அதுதான் ஹோமோஸ்பியர் அண்டு ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ஹியர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட். இதில் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த அடுக்கில் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். Ionosphere is a layer of the thermosphere that contains ions and free electrons. இந்த அடுக்கில் தான் மின் அணுக்கள், அயனிகள், அயன் அண்டு எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த தெர்மோஸ்பியரில் தான் காணப்படுது. ஆகையால் தான் ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் எர்த் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் டு எர்த் ஃப்ரம் திஸ் லேயர். இந்த தெர்மோஸ்பியரில் தான் ரேடியோ அலைகள்னு சொல்லக்கூடிய அந்த அலைகள் வந்து புவியிலிருந்து பெறப்படக்கூடியது திருப்பி அனுப்பப்படுகிறது. இதில் மாற்றங்கள் அடைஞ்சு திருப்பி நமக்கு அனுப்பப்படுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோஸ்பியர். த uppermost layer of the atmosphere is called exosphere. அது வெளி அடுக்கு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எதோட இதாயிரும் அப்படின்னா ஸ்பேஸோட, அவுட்டர் ஸ்பேஸோட ஜாயிண்ட் ஆகும். திஸ் லேயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி rarefied with gases and gradually merges with the outer space. இது அப்படியே மேலே போக போக ஹைட் ஏற ஏற அவுட்டர் ஸ்பேஸோட அப்படியே மெர்ஜ் ஆகும். திஸ் ஜோன் இஸ் கேரக்டரைஸ்டு பை அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அண்ட் அரோரா borealis. அந்த அரோரா அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நம்ம இங்கே வான வேடிக்கை, அது அந்த பட்டாசெல்லாம் கொளுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா வான வேடிக்கை மேலே போய் அப்படியே பொறி பொறியாக வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெரியக்கூடிய மாற்றங்களை வந்து இது ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் அரோரா அப்படின்னு சொல்லக்கூடியது. வாட் ஆர் அரோரா? Auroras are cosmic glowing lights produced by a stream of electrons discharged from the sun's surface to magnetic storms that are seen a unique multicolored fireworks hanging in the polar sky during midnight. நடு இரவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வான வேடிக்கை நிகழ்வு நடந்த மாதிரி தெரியும் அந்த எக்ஸோஸ்பியரில். அதுதான் வந்து அரோரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் we are moving on weather and climate. weather and climate அப்படின்னு பார்த்தோன்னா the terms that are related to the atmospheric conditions. இப்போ weather and climate அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எர்த்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், வானிலை காலநிலைன்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள். அது எதோட சம்மந்தப்பட்டு இருக்குது, ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், அட்மாஸ்பியரோட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இப்போ வெதர் அப்படின்னு பார்த்தோன்னா வெதர் is the study of atmospheric conditions for short duration over small areas. ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஷார்ட் டியூரேஷனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் வந்து வெதர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கிளைமேட் அப்படின்னா the average weather condition observed over a long period of time for large area. அதே மாதிரி கிளைமேட் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது லாங் பீரியட், ஒரு 15 to 35 years 30 இயர்ஸ்க்கு வரல இருக்கக்கூடிய அந்த லாங் பீரியடை, ஒரு லாங் ஏரியாவை கவர் பண்ணி சொல்லக்கூடியது தான் கிளைமேட்
அப்படின்னு சொல்கிறது. த வெதர் சேஞ்சஸ் வெரி ஆஃபன் ஆர் டு அவர் அண்ட் டே டு டே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லக்கூடியது தான் வெதர் அப்படின்னு சொல்கிறது. பட் climate இஸ் மோர் ஆர் லெஸ் பர்மனண்ட் அண்ட் ரிமைன்ஸ் த சேம் ஆல்வேஸ். climate அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாற்றங்கள் இப்படி தான் அந்த பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் climate அப்படின்னு சொல்கிறது. A place on experience different types of weathers. Example, day with a hot morning can have a rainy noon. ஒரு மார்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹாட்டாக இருக்கும். அப்போ அதே சமயத்தில் ஈவினிங் பார்த்தோன்னா மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரே நாளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் வெதர்னு சொல்கிறது. A place can experience almost the same type of climate. அந்த climate அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. Weather data is collected every day in the observatories. Climate is average of the weather data. வெதர் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியது. பட் climate அப்படிங்க சொல்லக்கூடியது ஆவரேஜ் த வெதர் டேட்டா. அந்த வானிலையினுடைய சராசரியை தான் நம்ம வந்து climate அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் மெட்ராலஜி. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் climate இஸ் கால்டு கிளைமேட்டாலஜி. வெதரை பற்றி படிக்கக்கூடியதை மெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம், மெட்ராலஜி. அதே மாதிரி climate-ஐ பற்றி படிக்கக்கூடியதை கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த வெதர் அப்படின்னு கிளைமேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெதர் அண்டு கிளைமேட் வந்து எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இந்த மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர், ஆல்டிடியூட், நியர்னஸ் டு த சீ, nature of the prevailing winds, mountain barrier, cloud cover, ozone currents and natural vegetation. அதாவது அது ஈக்குவேட்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ உயரத்தில் இருந்து, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ அருகாமையில் இருக்குது, காற்றுகளால் ஏற்படக்கூடிய இயற்கை காற்றுகளால் ஏற்படக்கூடியது, மலைப்பகுதி எப்படி க்ளவுட் வந்து கவர் ஆகுது, ஓசோன் கரண்ட்ஸ் எப்படி ஏற்படுது, அதே மாதிரி நேச்சுரல் வெஜிடேஷன். இதுக்கு தகுந்த மாதிரி தான் வெதர் அண்டு கிளைமேட்டினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் ஆர் ஆல்சோ கால்ட் லாட்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவேட்டர்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய கிளைமேட் வந்து அங்கே வெதரும் கிளைமேட்டும் மாறும். The sun's rays fall vertically on the equator. The rays are inclined on the regions away from the equator and near the poles due to the spherical shape of the earth. அதாவது சன்ரேஸ் வந்து வெர்டிக்கலாக விழுகக்கூடிய இடத்துல வந்து அங்கே வந்து சன்ரேஸ் வந்து செங்குத்தாக விழக்கூடிய இடத்துல வந்து ஹாட்டாக இருக்கும். அதுவே அந்த போல்ஸ் பகுதியில் பார்த்தோன்னா ஸ்பெரிக்கலாக சாய்வாக விழக்கூடிய பகுதிகளில் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகும். த வெர்டிகல் ரேஸ் ஹீட் அப் த எர்த் மோர் தேன் த இன்க்ளைன்ட் ரேஸ். தஸ் த பிளேசஸ் நியர் த ஈக்குவேட்டர் ஆர் வார்மர் தென் த பிளேசஸ் விச் ஆர் ஃபேர் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர். அந்த ஈக்குவேட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து வார்மாக இருக்கும், தூரமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து கூலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் ரெஃபர்ஸ் டு த ஹைட் above மீன் sea level. அது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அதை பொறுத்து தான் அங்கே வந்து வெதரும் கிளைமேட்டும் மாறும். The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius per kilometer of height. ஒவ்வொரு கிலோமீட்டர் ஹைட்டுக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகக்கூடியது தான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இயல்பு வெப்பநிலை குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளேசஸ் அட் த ஹைட் ஆல்டிடியூட் ஹேவ் எ லோயர் டெம்பரேச்சர். இதனால தான் உயரமான பகுதிகளில் வெப்பநிலை நம்ம குறைவாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு நியர்னஸ் டு த சி, கடலுக்கு அருகாமையில். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்ப்போம், கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கொஞ்சம் நார்மலான கிளைமேட்டாக இருக்கும். அதுவே கடல் மட்டத்திலேருந்து இப்போ தூரமாக இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹாட்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் தான், அந்த காற்றில் வரக்கூடிய ஈரப்பதம் தான் இதுக்கு காரணம். The climate of a place varies according to its nearness to the sea. அது எவ்வளோ தூரம் கடல் பகுதியிலிருந்து அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே மாறும்.
Places near the coast experience equable climate due to the influence of these winds from the sea. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடல் காற்று, கடல்லிருந்து வரக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் அங்கே வந்து மாற்றக்கூடியது. Places located inland far from the sea does not experience the moderating influence of the sea. Such places experience continental types of climate. இப்போ கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதை எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சமமான காலநிலை, மிதமான காலநிலைன்னு சொல்கிறோம். அதுவே ஃபேரவே கடலுக்கு தூரப்பகுதியில் இருக்கக்கூடியதை கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்கிறோம். கண்ட காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும், கிளைமேட் வந்து ஹாட்டாக இருக்கும். அதுதான் அந்த சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படி, அதாவது கடல் காற்று, நிலக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடியதை சீ ப்ரீஸ், அதே மாதிரி நிலப்பகுதியிலிருந்து வீசக்கூடியதை லேண்ட் ப்ரீஸ், கடல் காற்று. இப்போ கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று வந்து ஈரப்பதமாக இருக்கும். அங்கே வந்து கோஸ்டல் ரீஜியன் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா கூலாக இருக்கும். அதுவே நிலப்பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்று அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறது. அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹாட்டாக கொஞ்சம் இருக்கும். தான் லேண்ட் ப்ரீஸ் அண்டு சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ், அதாவது காற்று வீசக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. த விண்ட் சேஞ்சஸ் ஆஃப் த கிளைமேட் ஆஃப் எ பிளேஸ் பேஸ்ட் ஆன், காற்று எந்த திசையில் ஒரு இடத்துல உருவாகி வீசக்கூடிய திசையை பொறுத்து தான் அந்த இடத்துல காலநிலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்போ காற்று நல்லா அடிச்சுது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ஜிலுஜிலுப்பாக இருக்கும். அதுவே காற்றே இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹாட்டாக இருக்கும். இப்போ when wind blows from a warm region it makes the place warm and cold. அந்த வீசக்கூடியதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே வார்மாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு சொல்ல முடியும். When blows from a colder region the onshore winds rainfall making the place cool, whereas the offshore winds bring dry weather. கடல் நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் வந்து வறட்சியான வானிலையை உருவாக்கிறதா. நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் வந்து வறட்சியாக இருக்கும். அதுவே கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் வந்து நமக்கு அந்த காற்றில் வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும், நீராவி இருக்கும். ஆகையால் நமக்கு வந்து ஈரப்பதம் இருக்கும், ஜிலுஜிலுப்பாக இருக்கும். அதுதான் நமக்கு மழையே தரக்கூடியது. நெக்ஸ்ட்டு மவுண்டைன் பேரியர்ஸ், அதாவது மலைகளினுடைய இடையூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. The location of the mountains influence the climate of a place. ஒரு மவுண்டைன் அதனுடைய தாக்கமும் நமக்கு கிளைமேட்டை வந்து அந்த இடத்துல எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் ஹில்ஸ், இப்போ நம்ம சம்மர் சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அந்த சம்மரில் இங்கே வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதான் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஊட்டி போகிறோம், ஏற்காடு போகிறோம்னு சொல்லி போவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த ஹில்ஸ் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கூலாக இருக்கும். The mountain change act as natural barrier for the wind. Sometimes they prevent the entry of cold winds into the country or the escape of monsoon winds, thus having a great influence over the climate. அதாவது இந்த காற்றை வந்து தடுக்கக்கூடிய ஒரு இயற்கை காரணியாக இந்த மலைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி பருவ காற்றை தடுத்து நமக்கு பருவமழை பொழிவையும் கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ஹில்ஸும் ஒரு மவுண்டைன்ஸும் ஒரு காரணம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காற்றுகள் அந்த வீசும்போது அந்த மலை பகுதியை நோக்கி இருக்கக்கூடியதை வந்து விண்வர்ட் சைடும், அதை வந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காற்று மோதும் பக்கம், மோதா பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். The windward side of mountain which faces the prevailing wind, it receives heavy rainfall. அந்த காற்று வந்து வீசக்கூடிய பகுதியை நோக்கி இருக்கக்கூடியதை தான் ப்ரிவேலிங் விண்ட். அந்த மவுண்டெயினில் வந்து அந்த காற்று படும் பொழுது தான் அங்கே வந்து அதிகமான மழைப்பொழிவை கொடுக்குது. அதுவே அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மவுண்டெயினில் வந்து மழைப்பொழிவே இங்கே இருக்காது, லெஸ் ரெயின்ஃபால் தான் இருக்கும். அதை தான் லீவர்ட் சைடு, அதாவது காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு க்ளவுட் கவர், மேக மூட்டம் அப்படின்னு சொல்கிறது. clouds reflect a large amount of radiation from the sun. மேகங்கள் வந்து வளிமண்டலத்தில் சூரிய கதிர்வீச்சுனா அதிக அளவு பிரதிபலிக்கக்கூடியது. that prevents the entry of the heat of the earth surface.
இது பூமியின் மீது விழக்கூடிய வெப்பத்தினை வந்து தடுக்குது, நமக்கு தேவையான அளவு தான் கொடுக்குது. ஸோ இன் ஏரியாஸ் ஜெனரலி ஆஃப் cloudless sky like the deserts temperature is very high. அதே மாதிரி அந்த மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அங்கே மேகங்கள் காணப்படக்கூடிய இடங்களில் தான் வெப்பத்தினுடைய அளவு குறைவாக இருக்கும். இப்போ அந்த க்ளவுட் கவராக இருக்கக்கூடிய பகுதிகளில் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும். அந்த க்ளவுட் கவராக இருக்கக்கூடிய டெசர்ட் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெம்பரேச்சர் வந்து ஹை லெவலில் இருக்கும். ஆகல இதுவும் ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓசோன் கரண்ட்ஸ். ஓசோன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறது கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து ஓசோன் கரண்ட்ஸை வந்து கோல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வார்ம் ozone currents raise the temperature of the nearby coastal areas while the cold current lower the temperature of a place. அந்த கடலில் ஏற்படக்கூடிய அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு அங்கே கோல்ட் கரண்ட்டும் ஏற்படும், அது வார்ம் கரண்ட்டும் ஏற்படும். அதாவது வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதுவும் இந்த தாக்கத்தினால தான். இந்த கடலில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய அளவு, காற்று, அங்கே வீசக்கூடிய காற்று, இதனுடைய சூழ்நிலையில் தான் அந்த மாற்றங்கள் கரண்ட் வந்து ஓசோன் கரண்ட்ஸ் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன். The trees release water vapor into the air and makes it cool. Thus forest areas have lower range of temperature throughout the year in contrast to non-forest areas. Non-forest areasக்கும் ஃபாரஸ்ட் ஏரியாஸுக்கும் கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து எப்போவுமே கூலாக இருக்கும், நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து வார்மாக இருக்கும். அதனால் மலைப்பகுதிகளும் இயற்கை தாவரங்களும் இதுக்கு ஒரு ஃபேக்டர்ஸாக அமையுது. ஸோ திஸ் லெசன் some topics are composition of the atmosphere, structure of the atmosphere, weather and climate differentiate, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேவா? இது வரலும் நீங்கள் இன்னொரு தடவை நல்லா லெசன் புக்கை வச்சுட்டு நல்லா இன்னொரு தடவை பாருங்கள். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.